ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியம் அனுபவிக்கிற வேதனையும் வலியும் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கணுங்க. அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ரெஸ்டாரண்ட்டு தான் போச்சேன்னு சொல்லிட்டு குட்டி ஹோட்டலில் ஆரம்பிக்கலான்னு அங்கே ஆரம்பித்தா அந்த இடத்துக்கு கவுன்சிலர்னு ஒருத்தர் வரான். டே எங்கேருந்துடா வரீங்க, எனக்குனே போகிற இடம்லாம் பொழந்து கட்டுறீங்களேடான்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டாங்க போல். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு அவர் கையை விரிச்சிட்டாரு. இதுக்கு பேயினா ஜர்க்கு போல் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு கவுன்சிலர்னா ஜர்க்கு போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம செல்வியோட பையன் வர, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த கவுன்சிலர் இன்னைக்கு வந்தாரா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் கொலப்படாமல் போயிட்டு வாங்க ஆண்டின்றாங்க. இவர் ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம இனியா வராங்க. இப்படி மாற்றி மாற்றி 2 பேர் வர்றதா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இனியாவுக்கு அங்கே பிடிக்காம அங்கேருந்து இங்கே வந்து இங்கே மறுபடியும் ஆகாஷ் கூட கல்யாணம் ஆகிடுவோம். இருக்கலாம், அதுக்கு நீங்கள் முன்னாடியே அதை சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க, கதையை எப்பயே போட்டு உடைக்கக்கூடாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டில் டார்ச்சல் கொடுக்குற பாட்டியை சமாளிக்கிறதுக்குன்னே போகிறாங்க நம்ம பாக்கியா ஒரு பக்கம் கிளம்பி போக அமிர்தாவை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நீ சமைக்கிறதுனால உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. உடனே எழிலுக்கு கோவம் வருது. செய்கிறவங்களையும் நீ குறை சொல்லாத பாட்டி, நல்லா தான் சமைக்கிறாங்க, ஜெனி என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. உடனே பார்க்கணுமே எழில், நம்ம செலியனுக்கு கோவம் வருதாமா பொண்டாட்டியாக சொன்னோன்னே. எப்பா ஒரு வேலையுமே செய்யாமல் உட்காந்துருக்க, உன் பொண்டாட்டி சொன்னதுக்கே உனக்கு கோவம் வருது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்க, ஏன் பொண்டாட்டியை சொன்னால் எனக்கு கோவம் வராதா அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதெல்லாம் உடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாக்கியா வந்து புரட்டி எடுத்துறாங்க. இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதுங்க, கொஞ்ச நாளைக்கு என்னை ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாமனார் வீட்டிலே இருந்திருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம செலியனுக்கு தேவை தான் கொஞ்ச நாள் சொகுசா உட்கார ஆரம்பிச்சோன்னே என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கோபி வராரு, சாப்பிட்றாரு, பார்த்து